Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 9th standard first midterm test science model question paper பார்க்கலாம். இது previous year நடந்த question paper. Overall marks பார்த்தீங்கன்னா 50. So before going into the question paper நம்ம வந்து என்னென்ன ப்ரையாரிட்டி கொடுப்போம்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 marks ஃபுல்லாக தரோவாக பார்க்கணும். சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படி பார்க்கும்போது நம்ம 2 marksல டெஃபனிஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின் டெஃபனிஷன். அண்ட் தென் 2 marksலேயும் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 1 marksஸை ஃபுல்லாக தரோவாக பண்ணிக்கணும். ஸ்டேட் லாஸ், நியூட்டன்ஸ் செகண்ட் லா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் லாஸ், ஸ்டேட்மெண்ட் லாஸ் இருக்கு இல்லையா, அதை படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை அப்படின்ற கூடிய கொஷினை படிச்சிருங்க. அடுத்தது ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அது 2 marksல வரும். அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அது 4 marksல வரும். நான் மூவிங் டு 4 marksல பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப்னு வரக்கூடிய கொஷின் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. டிஃப்ரென்ஷியேட் கம்பல்சரி ஒரு கொஷினை வரும், அதனால் டிஃப்ரென்ஷியேட்னு வர கொஸ்டினை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த மாதிரி வரக்கூடிய கொஷின், கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி வரக்கூடிய கொஷின். அடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அப்படின்னு வந்ததுன்னா அடுத்து டிரைவ் த ஈக்குவேஷன் ஆஃப் அந்த மாதிரியான டெரிவேஷன் ஏதாவது இருந்தால் இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ பாருங்கள் கொஷின் பேப்பரில் நமக்கு 1 marks கேட்டிருக்காங்க. 50 marksல 10 marks நமக்கு எதுலேயே வந்திருக்கு, 1 marksல வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு படிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமும் ரொம்ப கம்மி, டியூரேஷன் ரொம்ப கம்மி. அதே மாதிரி நமக்கு ஈஸியாக மெமரைஸ் மைண்டில் நிற்கக்கூடிய பார்ட்டும் வந்து 1 mark. ஸோ அதனால் 1 markல கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் வாங்கி ஆகணும். ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 1 mark கொஸ்டின். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து 10 out of 10 எடுத்துலாம். 50ல் வந்து 50 marksல 10 marks 1 mark கொஸ்டின். அதில் வந்து ஃபிசிக்ஸ் ஒரு பார்ட், கெமிஸ்ட்ரி ஒரு பார்ட், அண்ட் தென் பயாலஜி ஒரு பார்ட். ஓவரால் எல்லா பார்ட்டில் இருக்கக்கூடிய 1 marksஸை ஃபுல்லாக தரோவாக பார்த்துருங்க. 10 marks 1 marksல கவர் ஆகிடுது. தென் ரோமன் நம்பர் 2 பார்ட் 2ல் ஆன்சர் எனி 5 questions. ஈச் question carries 2 marks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் மெஷர்மெண்ட், டெஃபினிஷன் கேட்டிருக்காங்களா. அடுத்தது கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஓகே. டிஃபைன் சப்ளிமேஷன், 1 more டெஃபினிஷன், 2 கொஷின் டிஃபைன்லேயே வந்துருச்சு. அடுத்து வாட் இஸ் மீன் பை சொன்னல, வாட் இஸ் நெமட்டோசிஸ்ட். ஸோ இதிலே நம்ம படித்ததில் ஒரு 3 கொஷின் கவர் ஆகிடுச்சு. எனி 5ல் 3 கவர் ஆகிடுச்சு. ரிமைனிங் கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருங்க. வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, 4 questions. ஸோ அடுத்தது பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 4 4s are 16. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 4 mark கொஸ்டின். இப்போது பார்ட் 4 markல நான் என்ன சொன்னேன், டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னக்கூடிய கொஸ்டின் வந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து எக்ஸ்பிளைன்ன்றதை நான் டீட்டெயிலுக்கு சொன்னேன். ஸோ இதிலே கேட்டிருக்காங்க பாருங்கள், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல். நம்ம இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸாக பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். 9th standard சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு எதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது, எதுக்கு ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய கொஷின்ஸ், அந்த மாதிரி நம்ம கேட்டகரி வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஓவரால் இம்பார்ட்டண்ட் எதுவோ ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் ஃபைனலாக படிங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது ஓகே நம்ம வந்து 75% ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல் இல்லையா. லிஸ்ட் 5 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். லிஸ்ட் அவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ஸ், யூசஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், சேலியன் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி வரக்கூடிய கொஸ்டின்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், எக்ஸ்பிளைன் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல், லிஸ்ட் 5 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். 4 questions நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாதுன்னு மாதிரி மாடல் கொஸ்டின். அப்போது நம்ம வந்து 4 questions அதிலே கவர் பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து பார்ட் 4 ஆன்சர் எனி 2 questions. இது வந்து கண்டிப்பாக எப்படியும் இன்டர்னல் சாய்ஸில் தான் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் அ மெத்தட் டு ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் அ ஹாலோ டீ கப் இருக்கு இல்லையா, அது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆர்
derive the equation of motion by graphical method. derivation explainனு கொடுத்துருக்காங்க, deriveனு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஷினுமே நம்ம இந்த மாதிரி வந்ததுன்னா ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொன்னதில் கவர் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கொஷினும் தெரியும், அடுத்த கொஸ்டினும் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 26A வந்து ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஒன்று, கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் ஃபைலம் ஆர்த்தோபோடா. ஸோ இது வந்து நம்ம அந்த ஃபைலம் ஆர்த்தோபோடா இருக்கு இல்லையா, ஆர்த்ரோபோடா வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்க்கல அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் வந்து கண்டிப்பாக இந்த எல்லா கொஷின்ஸுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் படிச்சிங்கனாலே 90% ஆஃப் த மார்க்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு மிட் டெர்ம்லேயோ இல்லை சரி குவார்ட்டர்லிலையும் சரி கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ட்ராயிங் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ட்ராயிங் மிஸ் பண்ணாதீங்க. ஃபிசிக்ஸ் பார்ட் எடுத்திங்களா, ஃபிசிக்ஸ் பார்ட்டில் 1 மார்க், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், டெஃபினிஷன், வாட் இஸ் மீன் பை ஸ்டேட்மெண்ட், அடுத்து ஏதாவது யூசஸ் இருந்ததுன்னா அதுக்கடுத்தது வேறு என்ன எக்ஸ்பிளைன், டெரிவேஷன், இதெல்லாம். கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, அதில் யூசஸ் இருக்கும், லிமிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். பயாலஜியில் ட்ராயிங் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வித் த பார்ட்ஸ் மார்க் பண்ணுறதோட நீங்கள், ஏன்னா சம்டைம்ஸ் 4 மார்க்கில் வெறுமனே அந்த டயக்ராம் கொடுத்துட்டு அதோட லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ் அழகாக 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற பார்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் போகும்போது ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தரவாயிடுவீங்க. படிக்காத ஸ்கிப் பண்ண கொஷின்ஸ் ஓகே இது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அதை வந்து முடிச்சிருவீங்க. எந்தெந்த கொஷின் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க தெரியல அப்படின்றத ரிவைஸ் பண்ணி ஓவரால் நீங்கள் தரவாயிடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.